சீனியரா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எப்போ வந்து ஆங்கர் ஆனீங்க? அதுதான் மேடம் ஒரு பிரச்சனை. மத்த எல்லாம் ஒரு கேள்வி. அவங்க டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ எப்ப அந்த ஆங்கறாங்க? நீ எப்படி பிரியங்கா பேர் ஆங்கறாங்க? வச்சவங்களுக்கு தெரியுது எல்லாம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? ஸ்டார்ட் மியூசிக்ல பிரியங்கா. இது குக்வித் கோமாளி. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. நான் என்ன கேக்குறேன்னா ஒரே ஒரு டவுட்டுங்க. போன வாரம் என் தம்பி அட்வான்டேஜ் டாஸ்க் ஜெயிச்சான். அத வந்து சும்மா ஏதோ உள்ள ஓகே பிரியங்கா போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. பண்ணுங்க போன அப்படி வாரம் பண்ணுங்க முன்னாடி நீங்க. வாரம் ஓல்ட் குக்ஸ் வரல. லெஜெண்டரி குக்ஸ் வரவே இல்ல. இன்னைக்கு நாங்க வைக்கிறது தான் சட்டமே. மியூசிக் சட்டமே. தெரியுதுப்பா. பிரியங்கா தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. எவ்ரிவேர் உண்டு. நாங்களும் ஒரு ஆல் பர்மிட் இந்தியா லாரியா. எவ்ரிவேர் நாங்களும் அங்கனே போயிட்டே இருக்கோம். எங்கனே ஆ தக் லைஃப். எனக்கு தமிழ் நல்லா தெரியும். நீங்க சொல்ற மலையாளம் எனக்கு புரியல. இல்ல மணிமேகலை, நான் மாடுக்கு பால் கறக்கும் போது நீங்க வந்து எந்தெந்த ஷோ பிரிச்சு எடுத்துக்கலான்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் அதை பார்த்தேன். இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? அந்த மாடு பிரியங்காவை போட்டுருச்சுனா நீ சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ, நான் ஸ்டார் சிங்கர் எடுத்துக்கிறேன். ஓகே அப்படியா? அப்படிதான். நம்ம யாராவது ஒருத்தங்க இல்லனாலும் விஜய் டிவி ஷோ நிக்க கூடாது இல்லையா? அது எதுவுமே நிக்காது. நிக்காத அளவுக்கு நான் மாடோட கூட வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த படுபாவி பசங்க அத போடுவானுங்க நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பிரச்சனை இருந்தா உனக்கு ஒருத்த கூட பிரச்சனை இருந்தா அவங்களை நீ தள்ளி விட்டு சாக்கடையில் தள்ளி புதைச்சு விட்டுருவ. நீ அதுதான் நீ.